காலை வணக்கம் இனியவன நிகழ்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பவர் மங்கள்தீப் பூஜா அகர்வதி ஒரு இம்பார்ட்டன்ட் டேல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த தானம் சம்பந்தமா நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து ரொம்ப வருஷ காலங்களா வந்து சொல்லிட்டு வராங்க. அதை பத்தி நாம வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில வந்து எடுத்துட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஏற்கனவே அந்த அவேர்னஸ் வந்து இருக்கு. ஆனா ஏன் இன்னும் நிறைய பேர் அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நிச்சயமா சேவை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து பல வகையில செய்யலாம். அதாவது வந்து போராட்டம் அப்படிங்கறதுலே பல வகை இருந்துச்சு. காந்திஜி ஒரு மாதிரி போராடினாரு, சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மாதிரி போராடினாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரத்தம் சிந்தி வந்து நம்மளுக்கு போராட்டத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவையில இன்னொரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொருளா உதவி செய்யலாம். சில பேருக்கு வந்து உயிரே நம்ம கொடுக்கலாம் ரத்தம் கொடுக்கறது மூலியமா அப்படின்னு சொல்லலாம். ரத்தம் சிந்தி பேருக்கு உயிரை கொடுக்குற மாதிரியான விஷயம் தான் பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பிளட் டொனேஷன் டேல பேசுறதுக்காக லயன் சுபாஷ் சந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். சார் முதல்ல உங்களுடைய அமைப்பை பத்தி சொல்லுங்க. என்ன ஒரு காரணத்துக்காக இதை தொடங்கப்பட்டது, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலோட ஒரு பார்ட்டாக வரும். இது நாங்கள் வந்து லயன்ஸ் கிளப் மட்டும் செக்மூர் அந்த கிளப்பு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது 1984 மதர் தெரேசா அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க, திறந்து வச்சாங்க. இதை அதிலிருந்து நாங்கள் வந்து சமூக சேவை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கு. ரத்தம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது, உடம்பில் இருந்தால் வரணும். ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஐட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம இது வந்து ரத்த தானம் பண்ணால் தான் ரத்தம் கிடைக்கல, நமக்கு கிடைக்க முடியாது. அதனால் வந்து மற்றவங்களுக்கு பொது ஜனங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்களை ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து வி கோட் அரவுண்ட் 4 டாக்டர்ஸ் வித் அஸ் அண்ட் அப்புறம் வந்து ஒரு 46-47 ஸ்டாஃப் இருக்குது, டெக்னீஷியன்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணிட்டு நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கு. நைஸ். சுபாஷ் சந்தர் சார், நீங்கள் வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் 20 இயர்ஸில் இதோட அவேர்னஸ் ஒரு படியாக வந்து மேலே ஏறிட்டே இருக்கு. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரத்த தானம் அப்படிங்கிறதோட பார்வையே இவ்வளோ நாளில் மாறி இருக்கு. இந்த வேர்ல்டு வார் டைமில் தான் ரத்த தானம் அப்படிங்கிற ஒரு முறையே வந்து மனிதர்களுக்குள்ள ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கான நெசசிட்டி அப்போ நிறையா இருந்துச்சு. இப்பயும் அதே மாதிரியான ஒரு நெசசிட்டி இருக்கா? அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போயிட்டு இதுக்கு பற்றின அவேர்னஸ் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட அவேர்னஸ் இன்னும் சேர வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ புது டெக்னாலஜி வந்து பிளட்லெஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆப்ரேஷன்ஸு அதுக்கு இதுக்கு எல்லாமே பிளட்லெஸ் சர்ஜரின்னு சொல்லிட்டு பிளட்டோட யூஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அது வந்து ஒரு 40% வரைக்கும் இப்போ சக்ஸஸாக போயிட்டுருக்கு, ஒரு 60% இருக்குது. ஆனால் வந்து பிளட் டொனேஷன் வந்து அவேர்னஸ் இன்னும் நிறைய போகணும், ஜனங்கிட்ட போகணும். நிறைய பேர் பயப்படுறாங்க, நான் இது ரத்த தானம் பண்ணியாச்சுன்னா எனக்கு அது நோய் வருமா, இல்லை அதிலேருந்து மற்றவங்களுக்கு வருமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. பட் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் பண்ணி யாராவது ரத்த தானம் பண்ணுறதுக்கு எங்ககிட்டே வராங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். இப்போ கார்பரேட்ஸ் எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கு. பிஃபோர் அந்த ரத்த தானத்துக்கு கேம்புக்கு முன்னாடியே ஒரு நாள் போய் ஒரு 1/2 hour நாங்கள் போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன எது எப்படி பண்ணலாம், என்ன இது வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது, என்ன இது மற்றவங்களை நம்மளை சேவ் பண்ண முடியுது, எத்தனை பேர் நம்ம கொடுக்குற பிளட்ல அது வந்து சேவ் ஆகுது, எத்தனை உயிர் காப்பாற்ற முடியும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். நிச்சயமா சார். இந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கறத தாண்டி வந்து பிளேட்லெட் டொனேஷன் அப்படிங்கறதும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பரவாயில்ல வந்து கேட்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதோட அஃபரசிஸ் சொல்லுவாங்க, அதுக்கு அந்த மெத்தடுக்கு வந்து அஃபரசிஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா சிங்கிள் டோனர் பிளட் டொனேஷன். இப்போ நம்ம வந்து பிளட் நம்ம எடுத்துட்டு வந்து இப்போ நாங்கள் இன்னைக்கு நீங்கள் பிளட் கொடுக்குறீங்க, அது வந்து யாருக்கிட்ட வருது என்ன தெரியும். இது வந்து நம்ம கொடுக்குற டோனரே வந்து பிளட் எடுத்து பிளேட்லெட்ஸ் மட்டும் அந்த டோனரோட அந்த பேஷண்ட்டுக்கு போய் மீதி பிளட் வந்து டோனருக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓ, ஓகே. பிளேட்லெட்ஸ் மட்டும்தான் அந்த டோனருக்கு போகும். ஓகே. மீதி அது ரொட்டேட் பண்ணி அந்த மிஷின்ல ரொட்டேட் பண்ணி பேலன்ஸ் பிளட் வந்து உங்க உடம்புக்கே வந்துடும். ஓகே. அது வந்து சிங்கிள் டோனர் பிளட் டொனேஷன். இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்றாங்க சார்? இட் இஸ் நல்லதுக்காக தான். ஏன்னா வந்து ஒரே ஒரு பிளட்டை வந்து நிறைய பிளட் வரும்போது அதுலேருந்து எதுலேருந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது என்ன எது சொல்ல முடியாது. இது வந்து ஒரே பிளட் ஒரே இதனால வரும்போது நம்ம ஓகே இந்த ஆளுகிட்ட இந்த டோனர் தான் எனக்கு கொடுத்தேன் பிளட்டு, இந்த தான் இது இருக்குது, அது வந்து இது. ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, அந்த ப்ராசஸிங் டைம் ஆகும். அது ஓகே. இதை பற்றி நிறையா தெரியாதவங்களுக்கு உங்களை மாதிரி பீப்புளாக அதோட ஏஜென்ட்டாக இருந்த அந்த விஷயங்களை பற்றி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒருத்தருக்கு வந்து பிளட் தேவை அப்படின்னா அவர் யாரை அணுகணும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸில் வந்து அப்பப்போ நம்ம வந்து பார்ப்போம் பிளட்லாம் தேவை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மக்கள் வந்து பிளட் டொனேஷன் அப்படின்னு சம்மந்தப்பட்டாலே இந்த மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜஸ் மூலியமாக தான் வந்து அதை ஞாபகமே படுத்திக்க முடியுது. இதை விட்டால் வேறு என்ன வழி இருக்குது, நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? ஓகே, இது வந்து அவேர்னஸ் என்னன்னா நம்ம பிக்சர்ல எல்லாம் பார்க்குற மாதிரி பிளட் வந்து பக்கத்தில் படுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பிளட் ஒரு டோனர்கிட்ட இருந்து பிளட் எடுத்து வந்து வித்தின் 5 hours நம்ம அதை ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணணும், மலேரியா பண்ணணும், இந்த ஹெச்ஐவி
வெரேனியல் டிசீஸ் அது இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு பிளட் வந்து இன்னொரு டோனருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு டைம் வந்து மினிமம் 6 to 8 hours ஆகும். ஓகே ஓகே, அதே மாதிரியே வந்து இந்த பிளட் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் நீங்கள் பிரசவ பிளட் தேவைன்னு சொல்கிறீங்க, பிளட்டு தேவைன்னு சொல்லிட்டு நிறைய எஸ்எம்எஸ் வருது, எனக்கு பி பாசிட்டிவ் தேவை, ஏ பாசிட்டிவ் தேவை, பி நெகட்டிவ் தேவைன்னு வருது. அது வந்து தப்பான முறையில் தான் போகுது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கிராஸ் மேட்சிங் பண்ணணும் அந்த பிளட். ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து பிளட்டுக்கு இது கொடுத்தாச்சுன்னா அந்த பிளட்டோட சாம்பிளும் அந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனும் எடுத்து பிளட் பேங்க் வந்து நம்ம கிராஸ் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுக்குறோம். எஸ்எம்எஸ் பார்த்தோ இல்லைன்னா மற்ற ரூபத்திலேயே வந்து நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அந்த பிளட்டை நம்ம கிராஸ் மேட்ச் பண்ணி தான் அந்த பிளட்டுக்கு பியா இருந்தாலும் அந்த பி நெகட்டிவோ பாசிட்டிவோ இருந்தாலும் சரி அது வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா நம்ம கிட்ட இருக்கிறத கிராஸ் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஓகே சார், அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து நிறைய பேர் தெரியாம வந்து எஸ்எம்எஸ் பி நெகட்டிவ் தேவை, ஏ பாசிட்டிவ் தேவை, நிறைய எஸ்எம்எஸ் எல்லாம் வருது. பட் அது என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். இதோட ப்ராசஸ் இதுதான். நிச்சயமா இது சம்பந்தமா இன்னும் நிறைய விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து முதல் தடவையா வந்து பிளட் டொனேஷன் பண்றதுக்காக போறாருன்னா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்? உதாரணத்துக்கு வந்து இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்க முடியாது, இந்த மாதிரி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காருன்னா அடுத்து எவ்வளோ டைம் இன்டர்வல்க்கு அப்புறம் 2வது தடவை அவர் டொனேட் பண்ணலாம்ன்றது சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளட் டொனேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த டோனரோட ஹிஸ்ட்ரி நாங்கள் வாங்குவோம். ஓகே, நீங்கள் வந்து 24 ஹவர்ஸுக்குள்ளே ஆல்கஹால் ஏதாவது கன்சியூம் பண்ணியிருக்கீங்களா, டயபெட்டிக் மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸு டொனேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜோண்டிஸ் அந்த மாதிரி மஞ்சக்காமாலை, மலேரியா அந்த மாதிரி நோய் வந்திருக்கா, அது வந்து எவ்வளோ டைம் ஆச்சு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வாங்கணும். அதே வந்து ஹெமோக்ளோபின் கண்டென்ட் வந்து மினிமம் 12.5% மேலே இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. அது பார்க்கணும். அப்புறம் வந்து இவங்க பிபி அந்த டைமில் எந்த லெவலில் இருக்குது, பிபி கண்ட்ரோல் என்ன இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி டாக்டர் வெரிஃபை பண்ணி செக் பண்ண பிறகு தான் நம்ம எடுப்போம். அது இல்லைன்னா நாங்கள் எடுக்காது. மினிமம் வந்து ஜென்ஸுக்கு வந்து 90 days 3 monthsக்கு ஒரு வாட்டி நீங்கள் டொனேட் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு வந்து 4 months. அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் த பாடி கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு வந்து 120 days தேவை. ஜென்ஸுக்கு வந்து 90 days கொடுத்துக்கலாம். ஓகே, அது நீங்கள் பிளட் டொனேட் பண்ணி அதை ரீகூப் பண்ணுறதுக்கு 24 hours உங்களுக்கு வந்து இது பிளாஸ்மா உங்கள் உடம்புல இதாகிடும். மற்றது வந்து இந்த செல்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி ஆகணும்னா வந்து ஒரு 30-35 days ஆகிடும். அதுக்கு தான் வந்து நம்ம அந்த 90 days ரீகோப்பிங் டைம் சொல்கிறாங்க. அண்ட் யூ நீட் அ ரெஸ்ட் ஆஃப் அரவுண்ட் ½ an hour ரெஸ்ட்டு. அண்ட் ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஃப்ளூயிட்ஸ் நீங்கள் எடுக்கணும், நிறைய எடுக்கணும். ஓகே, ஸோ இட் வில் நத்திங் ராங். இங்கே வந்து நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணனால வந்து உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் கிடையாது. அவ்வளோ பிளட் உங்கள் உடம்புல உங்களுக்கு வந்துடும், ரீஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால வந்து எந்த கெடுதலும் கிடையாது. ஓகே, அண்ட் சராசரி ஒரு மனுஷன் உடம்புல வந்து 4 to 6 liters வரைக்கும் பிளட் இருக்கு நம்ம உடம்புல. அதுலேருந்து நம்ம கொடுக்க போகிறது 350 ml தான். அது வந்து ஒன்றும் பெரிய ஒரு இதாக வராது. அது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரீகூப் ஆகிடும், ரீஜென்ரேட் ஆகிடும். ஓகே, நிறைய பேர் இதை வந்து ரொம்ப தப்பாக எடுத்துக்கிறாங்க. இல்லை, தப்பு ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் ஹைஜீனிக் வேலை பண்ணணும். நம்ம வந்து அந்த ப்ளீடிங் பண்ணும்போது அந்த சிரிஞ்சு அது இல்லாமல் ஹைஜீனிக் வேலை பண்ணணும். ஓகே, நம்ம என்னன்னா ஒரு அவேர்னஸ் கொடுத்தா கூட இப்போ ஜென்ரல் பீப்புளுக்கு நீங்கள் இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரெசென்டிவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது மாதிரி பயப்படுவாங்க இல்லையா, என்கிட்ட இருந்து ரத்தம் போகுது, எனக்கு எனர்ஜி கம்மியாயிரும், இல்லைனா நிறையா எடுத்துருவாங்களோ, இல்லை எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டெரிலைஸ்டான முறைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் பயத்தோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ வந்து எல்லாமே நம்ம ஸ்டெரிலைஸ்டு நீடில், சிரிஞ்சு, பேக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு. எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பிளட் டோனருக்கு வந்து அந்த ஹெமோக்ளோபின் கண்டென்ட் இருக்கா, அது இருக்கா, நம்ம எடுக்கிறவங்க தான் பார்க்கணும். தவிர டோனர் வந்து எந்த விதத்துலையும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் இப்போ ஹைஜீனிக் மெத்தட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை, எந்த விதமான பயமும் கிடையாது. அந்த பிளட் அந்த உடம்புல இருந்தால் தான் நம்ம எடுக்க போகிறோம், இல்லைன்னு நம்ம எடுக்கிறது இல்லை. அதான் ஹெமோக்ளோபின் கண்டென்ட், அந்த ஆளோட அனிமிக் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம எடுக்கிறோம். தவிர மற்றபடிக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறது கிடையாது. அதனால வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. முன்னாடியே டெஸ்ட் பண்ணி அந்த பேஷண்ட் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது நம்மளுக்கே நிறைய ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதனால நம்ம என்னதான் ஒரு டாபிக் பற்றி பேசினாலும் வந்து எப்பயுமே ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா. நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தை, தாய், அதுக்கப்புறம் வந்து தாத்தா, பாட்டி அப்படின்னு வந்து வந்துட்டே இருக்கும். பட் அது ஆனால் இன்னொரு மனுஷனுக்குள்ள வந்து போகுது, வேற ஒரு பிளட் லைன்குள்ள போகுது அப்படிங்கிறதே வந்து எந்த அளவுக்கு லவ் வந்து மனுஷனால இன்னொரு மனுஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது இனியவை என்ற பாபாய் மங்கதி பூஜா அகர்பத்தி. Welcome
வெல்கம் பேக். இனிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மங்கள்டி பூஜா அகர்பத்தீஸ். இன்னைக்கு வந்து பிளட் டொனேஷன் பத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ரேரான குரூப்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பிளட் டொனேஷன் வந்து முன் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ பாசிட்டிவ்னா எங்க பார்த்தாலும் இருக்காங்களே, நீங்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னா எங்கேயோ இருக்கிறதுனால தான் அதுக்கு நிறைய ரிக்குவயர்மெண்ட்டும் இருக்கு இல்லையா? நிச்சயமாக மற்றவங்களுக்கு பிளட் டொனேட் பண்றது அப்படிங்கிறது கிடைக்கிற சான்ஸ் வந்து ஒரு லக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு விஷ் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி. எனக்கு தான் வந்து பிறந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சான்ஸ் கிடைக்கவே இல்லை. ஏன்னா என் பிளட் ரேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, ஆனா அதனால நீங்க தான் நிச்சயமா போயிட்டு வந்து பிளட் டொனேஷன் வந்து பண்ணணும். நிறைய சந்தேகங்களும் நம்மளுக்கு இருக்கு, திறந்து பேசலாம். மட்டும் இல்லாம இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ரெகுலரா ஒருத்தர் வந்து ஒரு பிளட் டோனரா வந்து இருக்காரு. எவ்ரி 3 months ஒன்ஸ் அவர் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் வந்து அதனாலேயே அவர் ரொம்ப ஹெல்த்தியா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் நிறைய நன்மைகள் அதனால இருக்குன்னு சொல்றாங்களே, இது கண்டிப்பா இருக்கு. அவர் பிளட் டொனேஷன் பண்ணதுனால வந்து எத்தனை உயிர் காப்பாற்ற முடியுது அவரால். 90 டேஸுக்கு ஒரு வாட்டி, 90 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து பிளட் டொனேட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அவ்வளோ பிளட் வந்து உங்களை வந்து பியூரிஃபை ஆகுது, உங்கள் பிளட்டு ரீஜென்ரேட் ஆகுது, உங்களுக்கு வந்து புது செல்ஸ் உங்கள் பாடியில் உருவாகுது உங்களுக்கு. அதனால வந்து அவருக்கு நல்லது தான். அவர் புது ஜனத்துக்காக சமூகத்துக்காக பண்ணுற சேவை இது ஒன்று. ஆனால் வந்து பிளட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாங்க முடியாது இல்லையா? மார்க்கெட்டில் போய் ஆர்டிஃபிஷியலாக தயார் பண்ணி வாங்க முடியாது. இது ஒன்று மட்டும் தான் நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக தயார் பண்ண முடியல இது வரைக்கும். இது வந்து உடம்புல இருந்தால் வரும் நமக்கு. மற்றபடிக்கு எங்கே இருந்தால் நம்மளால் வாங்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அதெல்லாம் வந்து நல்ல சமூக சேவை தான் அவர் பண்ணுறது. கடவுளாக அவர் வந்து நினைக்கிற அந்த டோனர் வாங்குற ஆள் வந்து அந்த பேஷண்ட் வந்து இந்த ரத்த தானம் பண்ணுறத கடவுள் மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் தெரியாது யார் பிளட்டு போகுதுன்னு. இப்போ நீங்கள் பிளட்டு கொடுத்தா கூட நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். அதை எந்த பேஷண்ட்டுக்கு போகிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? நிச்சயமா. ஓகே, நீங்கள் கொடுக்குற பிளட் யாரை சேவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. வாங்குறவங்க அந்த பிளட்டு இது வாங்கினவங்களுக்கும் தெரியாது யாரோட பிளட்டு என்ன ஏது. ஆனால் இதில் சில தமாசியமான சில விஷயங்கள் என்ன நடக்கும். சிலவங்க வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து வெஜிடேரியன் யூஸ் பண்ணுறவங்க பிளட்டே கிடைக்குமா? அந்த மாதிரி என்ன சிலவங்க வந்து கேட்பாங்க. அவர் தெரியாது, அவேர்னஸ் நம்ம முதல்ல சொன்ன அவேர்னஸ் இருக்குது இல்லையா? அந்த இதில் கேட்குறாங்க. சிலவங்க வந்து கேட்பாங்க, அந்த வெஜிடேரியன்ஸ் தனியாக அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி கிடப்பாங்களா கேட்பாங்க. வந்து அந்த மாதிரி வேணும் சொல்லாது, இந்த கேட்பா சார் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமா எங்களுக்கு. அப்போ நான் சொல்லுவேன், சார் யார் பிளட் யாருக்கு போதும் சொல்ல முடியாது நம்மளால். வந்து நம்ம பிளட் எடுக்கிறோம், அது யாருக்கோ போத யார் லைஃபோ சேவ் பண்ண முடியுது, உயிரை காப்பாற்ற முடியுது நம்மளை. அந்த மாதிரி தவிர நம்ம அந்த மாதிரி இது வந்து வித்தியாசப்படுத்தி வைக்கிறது கிடையாது. ஓகே, சூப்பராக ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய படத்துலலாம் சொல்லுவாங்க ஒரு டயலாக்காக எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பிளட் பேங்க்ல மட்டும் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக நிறையா வந்து டவுட்ஸ் இருக்குது இதில். இப்போ உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேசஸ் இருக்காங்க ஹியூமன்ஸ்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? அண்ட் இந்த மாதிரி பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கும் வந்து நடைபெற்றுட்டு இருக்கா அர்ஜென்ட் கேசஸில்? அண்ட் என்ன மாதிரியான பிளட்ஸ்க்கு வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதிகமாக தேவைக்குரிய ஒரு பிளட் குரூப்பாக இருக்குன்னா எதுவாக இருக்கு அப்படி? இந்த நிறைய வரும்போது இப்போ ஓ பாசிட்டிவ் 60% ஆஃப் த பாப்புலேஷன் பிலாங்ஸ் டு ஓ பாசிட்டிவ். ஓகே, அப்போ அதனால வந்து ஓ பாசிட்டிவ்ல உங்களுக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட் வரலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரைசஸ் சொல்லியாச்சுன்னா இப்போ வந்து ஒரு யூரோப்பியன் வந்து இந்தியனுக்கு பிளட் கொடுக்கலாம், இந்தியன் வந்து யூரோப்பியனுக்கு பிளட் கொடுக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் பிளட் இஸ் பிளட். அந்த இது தப்பு கிடையாது, அதுல வந்து தப்பு கிடையாது. பட் ஒன்லி திங் இஸ் நம்மளால வந்து இது வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா என்ன இதுன்னு கேட்டாச்சுன்னா தட் இஸ் லோட் பண்ணலாம், தவிர லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளட் வந்து பிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. பிஆர்பிசி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் டைம் வந்து மேக்ஸிமம் பேக்டு ரெட் செல்ஸ் பிளட் செல்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் டைம் வந்து 35 to 42 days தான். ஓகே, அது ஷெல்ஃப் லைஃப் போயிடும். அது வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 2 to 6 டிகிரியில் வைக்கணும். ஓகே, அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் வைக்கணும். அது அப்போ தான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேட்லெட்ஸ் வந்து அஜிடேட் பண்ணிட்டு இருக்கணும். எப்பவுமே வந்து பண்ணிட்டு வந்து 5 days அதோட லைஃப். அது வந்து எப்பவுமே அந்த அஜிடேஷனில் இருக்கணும். அது வந்து 20 to 24 டிகிரியில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும். அப்புறம் பிளாஸ்மா வந்து செப்பரேட் பண்ணி பிளாஸ்மா வருது. பிளாஸ்மா வந்து 1 year நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து -30 டிகிரியில் வைக்கணும். ஓகே, இப்போ ஒரு பிளட் பேங்க் நம்ம கலெக்ட் பண்ணி வந்தாச்சுன்னா இது 3 டிவைட் பண்ணிக்கலாம், பிஆர்பிசி, பிளேட்லெட் அண்ட் பிளாஸ்மா. ஓகே, இப்போ இது வரும்போது இதோட இதுதான் வரும் உங்களுக்கு. அப்போ அது தேவையா? பிளேட்லெட் வந்து இந்த டெங்கு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த டைமில் பிளேட்லெட் நிறைய தேவை உங்களுக்கு. மற்ற டைமில் அதுக்கு அவ்வளோ இது வராது. பிஆர்பிசி வந்து யூஸ்வலாக அந்த சர்ஜரி அது இதெல்லாம் வரும்போது நீங்கள் போயிடும். பிளாஸ்மாவும் ஆசிட்டிஸ் நீங்கள் வந்து இந்த -30 டிகிரியில் வச்சு நீங்கள் அது வைக்கணும். ஸ்டோரேஜ் டைம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு கேம்ப் பண்ண 1000 பேக் கொடுத்துட்டேன். 1000 பேக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரே டைமில் 1000 பேக் எடுத்துகிட்டு போய் வந்து ஒரே நாளில் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டைம் ஒரே இதிலே வருது உங்களுக்கு இல்லையா? இப்போ 10ஆம் தேதி எடுத்தாச்சுன்னா அடுத்த அந்த ஒரு மாதம் டைம் பார்த்தாச்சுன்னா 40 days வருது. அடுத்த 40 daysல இந்த 1000 பேக் உங்களுக்கு வந்துடும். ஓகே,
அதோட வந்து வாட் வி ப்ரிஃபர் எங்களோட கெப்பாசிட்டி வந்து நாங்கள் வந்து ப்ரிஃபர் வந்து 100 150 200 மேக்ஸிமம் 200 பேக் வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஒரு டே எடுத்தாச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சிட்டி ரெக்குயர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெக்குயர்மெண்ட் பார்க்கணும். நாங்கள் வந்து முதல்ல வந்து மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். மயோட், அப்போலோ, பில்ட்ரோத். இப்போ அவங்களெல்லாம் அவங்க பிளட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ வி ஹவ் டு சீ தட் அந்த ரெக்குயர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து தேவையும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கு. இப்போ அதனால வந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டோரேஜ் சென்டர் மாதிரி வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. அவங்க வந்து அங்கேருந்து அவங்க பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அவங்க நேராக வர வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொரு என்னன்னா எங்கள் ஒரே ஒரு இது மட்டும்தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து எந்த பேஷண்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனோட கிராஸ் மேட்சிங் பிளட்டோட வந்தாலும் சரி ஃப்ரீ. நைஸ். அது வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. ஓகே. Out of that 20% of our collection we are giving to government hospitals. ESI, GH அந்த மாதிரி. Private hospitals we are charging. இப்போ கவர்மெண்ட் பிஆர்பிசிக்கு வந்து கவர்மெண்ட் ரேட்டை வந்து 2800 rupees நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து we are giving it for 1100 rupees subsidized rate we are giving. Platelets we are giving for 500 rupees. ஓகே. அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த பிளட் டொனேஷன் பற்றி வந்து பேசும்பொழுது யாரெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது, இந்த டைம் இன்டர்வல் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ வெளிநாடுகள்ல இருந்து சொந்த ஊர்களுக்கு வந்த உடனே வந்து பிளட் டொனேஷன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், அது என்னன்னா இப்போ வந்து வைரல் சிக்கா இப்போ லேட்டஸ்டாக இப்போ ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்குது வந்து இந்த வைரஸ் சிக்கான்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே. இப்போ யூகேலேருந்து வந்து இனிப்பு ஒன்று புதுசாக வந்திருக்கு. என்ன அது பேர் வந்தாச்சுன்னா சிஜேடின்னு சொல்லி. ஓகே. இப்போ இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் வந்தாச்சுன்னா அது வந்து டிடெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு நீங்கள் வந்த உடனே அந்த பிளட்டு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு உண்டான டெஸ்டிங் இது வந்து நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ நேரமாச்சு மலேரியா, ஹெச்ஐவி, வைரல் டிசீஸ், VDR இதுக்கெல்லாம் டெஸ்டிங் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. இதுக்கு உண்டான டெஸ்டிங் இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ நீங்கள் எஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நீங்கள் அங்கேருந்து வரும்போது அந்த ஊரில் நம்ம போய் ட்ராவல் பண்ணி நீங்கள் வரும்போது உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகிருக்கா என்னதுன்னு எங்களால் சொல்ல முடியாது. அப்போ அது டைம் ஆகாது. டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்ட் இல்லை நம்மக்கிட்ட. அந்த டெஸ்ட் பண்ணியாச்சுன்னு நமக்கு தெரியும். அதனால தான் வந்த உடனே எனக்கு கொடுக்க வேண்டாம். இந்த வைரஸ் ஏதாவது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகிருக்குமா என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து வந்த உடனே எனக்கு வெளியூர் ட்ராவல் பண்ணி வந்த உடனே கொடுக்க வேண்டாம். அந்த ஊரில் ஏதாவது நோய் இருக்கா நமக்கு தெரியாது. ஓகே. அதனால சொல்கிறேன். ஓகே. அண்ட் லயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப நாள் அதாவது தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பிளட் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கா நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த பிளட் டொனேஷன் டே அப்படிங்கிறனால இன்னைக்கு சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அவேர்னஸ் டைம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் சொன்னபடி நாங்கள் வந்து ஒவ்வொரு டைம்லையும் அந்த அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து குறிப்பான சில கம்பெனிகள் வந்து எங்களுக்கு வந்து கேம்ப் பண்ணோம் இன்னைக்கு. ஓகே. நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களே வந்து கடைசியாக ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல சேவைகள் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுலயும் வந்து சீட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கங்க வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களை மாதிரி ஆர்கனைஸ் பீப்புள் பண்ணிட்டு இருக்கிறப்போ சைட் பை சைடு வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்துறதுக்காகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம ஏமாறாம இருக்கணும்னா என்னென்னலாம் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க சார். சரி, நம்ம ஏமாற மாதிரி இருக்கணும்னா வந்து அந்த எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களோ, பிளட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, அது வாங்க போகும்போது ரெப்யூட்டான இடத்துல போய் வாங்க. ஓகே. கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரியும் உங்களுக்கு வந்து பிளட் பேங்க்ஸ் நிறைய இருக்குது. நிறைய நமக்கு குறை சொல்ல முடியாது. அந்த பிளாக் இது பண்ண மாட்டேன், நாங்கள் இதை பண்ணுறோம், அதை சொல்ல முடியாது. யார் என்ன பண்ண நமக்கு தெரியாது. அதனால வந்து எப்படி இருந்தால் கூட கொஞ்சம் நல்ல ரெப்யூட்டடாக இருக்கிற இடத்துல போய், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல போய் அந்த மாதிரி நீங்கள் வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நீங்கள் ஏமாறாது. ஓகே சார், அவ்வளோதான் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த ரத்த தானம் சம்பந்தமாக வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து இதை பற்றி நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய மித்ஸாக தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேசும்போது புரிஞ்சது இல்லையா? நிச்சயமா. என்னைக்கு வந்து நான் ஓட்டு போடுறேனோ, என்னைக்கு என் கையில் மை விழுதோ அன்னைக்கு தான் நான் வந்து ஒரு சிட்டிசனாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. என்னைக்கு நீங்கள் ஒரு மனுஷனாக மாறுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து என்னைக்கு நீங்கள் பிளட் டொனேஷன் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து மனுஷனாக மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு பிளட் டொனேஷன் டேல இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் டொனேட் பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. மிக்க நன்றி சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது இனியவை என்ற பவர் பை மங்கள்தீப் பூஜா அகர்பத்தீஸ். வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பவர் பை மங்கள்தீப் பூஜா அகர்பத்தீஸ். இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய பிளட்டை வந்து சுத்தப்படுத்துறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கணும்னு வாங்க, நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து புது பிளட் வரும். அதனால ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக வந்து நீங்கள் இருப்பீங்க. ஹெல்த் ஃபேக்டருக்கும் இது ரொம்ப நல்ல விஷயமா தான் படுது இல்லையா? அதாவது பிளட் டொனேட் பண்ண மாட்டாங்களா சில பேர், ஆனால் வந்து அப்படியே எக்ஸாடிக்கான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பிளட்
டயாலிசிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து அப்படியே ரீஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பிளட் டொனேட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இதெல்லாம் நடக்கும்னு நம்ம கெஸ்ட்லாம் சொல்லிட்டு போனார். அதெல்லாம் மனசு வச்சுக்க மாட்டாங்க. எப்பவுமே கொஞ்சம் காசு அதிகமாக கட்டணும், கொஞ்சம் அதை வந்து ஹையாகவே காட்டணும், அப்படி இருந்தால் தான் அது வந்து தீர்வு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் சரியான முறை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட்லாம் அதெல்லாம் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் சிம்பிளான நல்ல வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை கற்றுக்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். நலம் பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்திற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இரவில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பல் இடுக்கில் ஏதாவது சிக்கி இருந்துச்சுன்னா அதோடு தூங்குறது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முறையான பல் துலக்கும் பழக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு உபகரணங்களை வச்சு, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு, அதாவது ஒரு பற்குச்சி வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றாமல் அதுவே வந்து பயன்படுத்துவதன் மூலமாக அந்த ஈறுகள் எல்லாமே பாதிக்கப்படும். பொதுவாக வந்து எப்போவுமே ப்ரஷ்ஷை வச்சு விளக்கினாலும் எதில் வச்சு விளக்கினாலும் கைகளில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் பற்கள் வந்து முறையாக ஒரு பராமரிப்பு இருக்கும் அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி தகவல். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அவசரமாக பல் விளக்கிட்டு ஓடுற ஒரு முறையில் இருக்கிறோம். ஒரு 2 நிமிடம் எடுத்து கைகளில் வந்து நல்லா தேய்ச்சி விடணும் ஈறுகளை. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு அருமையான ஒரு ஈறுகள் இருக்கும். எப்பவுமே வாய் சுத்தம் என்பது தான் நம்மளுடைய முழு ஆரோக்கியத்தின் ஒரு அறிகுறி. வாயில் சுத்தம் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு உணவுமே சரியான முறைப்படி நமக்கு வந்து சத்துக்களை கொடுக்காது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இரத்த கசிவு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு விதமான அந்த ஜிஞ்சிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈறுகளில் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் தான் அதை பிளாஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பற்களும் அதனுடைய சார்ந்த துணை உபகரணங்களும், அதாவது பல்லு ஈறுகள், நாக்கு, சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே வந்து முறையாக பராமரிக்கணும். பல் ஈறு வீக்கத்திற்கான முதிரைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் முதிரை வந்து நமக்கு மான் முதிரை. 2 கைகளிலையுமே இந்த நடுவிரல், அதாவது நடுவிரல் மற்றும் மோதிர விரலினுடைய மேல் கோட்டில் பெருவிரல் நுனியை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து மான் முதிரைன்னு சொல்லுவோம். இது முதல் முதிரை. 2வது முதிரை தேனி முதிரை. 2 கைகளிலுமே ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரல் அடியில் வைக்கணும். பெருவிரலினுடைய நுனியை கொண்டு வந்து நடுவிரலினுடைய பக்கவாட்டில் அப்படி வைக்கணும். இது 2வது முதிரை. 3வது முதிரை ஞான முதிரை. ஆள்காட்டி விரலினுடைய நுனியில் பெருவிரல் நுனியை தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். இந்த மாதிரி விரல் தொடும்போது லேசாக தொட்டால் போதும், இறுக்கமாக பிடிக்கலாம் தேவையில்லை. மெதுவாக அப்படி தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி துடிப்பை உணர்ந்தால் போதும். மூலிகை தீர்வு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த பற்துலக்குவது, வாய் துலக்குவது, வாயில் வந்து உமிழ்நீரை வந்து நம்ம எடுத்து வெளியில் கொண்டு வர்றது, இதுக்கு எல்லாமே ஆலம் பல்பொடி அப்படின்னு சொல்லி இந்த ஆலம் விழுதில் செய்யக்கூடிய ஒரு பற்பொடி. இந்த ஆலம் விழுதை பயன்படுத்துவதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நமக்கு அந்த ஈறுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். அது கூட கடுக்காய் சேர்க்கும்போது அந்த ஈறுகள் வந்து இறுகி போகும். அப்போ பல் வந்து ஆடாத பல் வந்து நல்ல இறுக்கமாக இருக்கும், ஆடுற பல்லு கூட அப்படி இறுக்கமாகிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால தான் வந்து ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. எனவே இந்த மூலிகை பயன்பாடு அப்படின்போது வாய் சுத்தம் அப்படின்றது மிகவும் அவசியம். பற்சுத்தம் அப்படின்றத மறந்துடுங்க. இனிமேல் வந்து வாய் சுத்தம் அப்படின்றது அவசியம். இந்த வாய் சுத்தத்துக்கு என்ன பண்ணணும்னா, கைகளில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். பற்களையும் பல்லீர்களையும் மேலே வந்து தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து கை விரலை வந்து கட்டை விரலை பயன்படுத்தணும். இந்த விரல் பயன்படுத்துறதுக்கு ஒரு வழி, கீழே பக்கவாட்டில் எல்லாமே நீங்கள் இந்த விரல் பயன்படுத்தணும். மேல் பயன்படுத்தும் போது இந்த பெருவிரலில் தான் நீங்கள் அந்த பற்பொடியை தொட்டு இப்படி மேலே வச்சு தேய்ச்சி விட்டு கொஞ்சம் துப்புனீங்கன்னா சளி எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த பற்துலக்கும் முறையே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல. எல்லாருமே வந்து ப்ரஷ்ஷை பயன்படுத்துறதுனால அதுக்கடுத்து கையில் சும்மா இந்த மாதிரி தேய்ச்சி விட்றாங்க. மேல் ஈறுகள், அன்னத்தினுடைய ஈறுகள் வந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது. தேஞ்சு போயிருந்தாலும் திரும்பவும் நமக்கு வந்து முழுவதுமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த விரலை பயன்படுத்தி நல்லா தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள்லாம் குழந்தைகள்லேருந்தே சொல்லிக் கொடுங்க. பொதுவாக 12 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பற்பசையும் அந்த ப்ரஷ்ஷையும் கொடுக்காதீங்க. அவங்க கையில் பல் விளக்க சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து பல் கோணையாக ஆயிரும். எனவே வந்து கைகளில் பயன்படுத்தணும். அதே மாதிரி நாக்கு வலித்தல் அப்படின்றதுக்கு இந்த 2 விரல்களையும் பயன்படுத்தி நாக்கை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு காரி துப்புனீங்கன்னா சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இது வந்து சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த சுய சுத்தம் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒன்று. அதில் இந்த வாய் சுத்தம் அப்படின்றது அவசியமான ஒன்று. எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுங்க, நீங்களும் பயன்படுத்துங்க. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
அதாவது இன்னைக்கு பிளட் டொனேஷன் அப்படிங்கிறனால இந்த விஷயம் சொல்ல ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ஜூஸ்லாம் குடிக்கிறது ஒரு பிரபலமான முறையாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த முத்திரை வேற கற்றுருக்கீங்க, சரி இன்னொரு ஹெல்த் டிப்பை நம்ம போட்டு விடுவோமே அப்படின்னு தான் சொல்கிறேன். பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா, உடனே ரத்தமாக மாறக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளட் டொனேட்லாம் யார் பண்ணுறாங்களோ இல்லை பிளட் யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பீட்ரூட் ஜூஸை வந்து 4 வேளைக்கும் குடிங்க, பரவாயில்ல. ஆனால் எதுவுமே வந்து கொஞ்சம் அளவோட இருக்கணும், அளவுக்கு மிஞ்சினா வந்து அமிர்தமும் டீஸ்பூனாக குடிங்க. எக்ஸாக்ட்லி அது மாதிரியே வந்து நீங்கள் வந்து குடிங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து வருண் வந்து பேக்கப் வச்சிருக்காரு. ஒரு சின்ன இடைவேளை தான், திருப்பி நாங்கள் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லிட்டே இருக்கோம். இது இனியவை இன்று பை மங்கள்தீப் பூஜா அகர்பத்தி. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாபா மங்கள்தீப் பூஜா அகர்பத்தி. ஸோ வந்து முத்திரை வந்து கற்றுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் வந்து எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாடி எல்லாமே வந்து சுத்தமாக வந்து இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும். அதுவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் ஏசி ரூமில் தூங்கிட்டு நல்ல ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு வெளிலலாம் போய் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தால் கூட நான் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனம் இல்லையா? இப்போ நம்ம நாஸ்ட்ரல்ஸே இருக்குது சௌமியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூச்செல்லாம் விட்டுட்டே இருக்கிற போது அந்த பொல்யூஷன் தான் உள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஃபுல்லாக கரப்ட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரே விதமான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான சிந்தனைக்குள்ளேயே மாட்டிக்காமல் ஜென்ரலாக ரொம்ப சிம்பிளாக பட் எல்லா ஆர்கன்ஸையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அப்பப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் நம்மள அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு நாலேஜும் வந்து ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ வந்து நம்மளுடைய டாக்டர் கூட வந்து நம்ம மருத்துவம் சார்ந்த நாலேஜ் தான் கொடுக்க வந்திருக்காரு. பார்க்கலாம். அன்பான புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு தெருவுக்கு தெரு செயற்கை முறை கருவூட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வளர்ந்து வரதை நம்ம பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பெண்களுக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறது தான் ஒரு காரணம். நிறைய பெண்கள் இன்றைக்கு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை, ஒரு கல்லூரிக்கு சென்று ஒரு 18 வயது இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு 1000 பேருக்கு என்ன மாதிரி உடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்த்திங்கன்னா 1000 பேரில் கிட்டத்தட்ட 710 பேருக்கு இருந்தது கண்டுபிடிச்சாங்க. அதில் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 710 பேரில் கிட்டத்தட்ட 600 பேர் அதை ஒரு நோயாகவே கருதாமல் அப்படியே விட்டுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த பிசிஓடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருமுட்டை வளரும், ஆனால் வளர்கின்ற கருமுட்டை கருப்பையை அடைந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த மாதவிலக்குன்னு சொல்லக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஏற்படும். அது கருமுட்டை பையிலிருந்து கருப்பையை அடையாமல் இருந்தால் மாதவிலக்கு அப்படிங்கிறதே ஏற்படாது. அப்போ அந்த மாதவிலக்கு ஏற்படாத ஒரு சூழல் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் வளர்ந்து அது கட்டிகளாக மாறிவிடுகிறது. அப்போ என்ன ஆகும்னா, பெண்களுக்கு அசாதாரணமான உடல் எடை கூட ஆரம்பிக்கும். வயிற்று பகுதி பயங்கர அதிகமாக இருக்கும். பிட்டப்பகுதின்னு சொல்லக்கூடிய அடியிடுப்பு பகுதியில் தசைகள் சேர ஆரம்பிக்கும். முகத்தை சுற்றி டபுள் சின்னு சொல்லுவோம், முகத்துக்கு கீழே எல்லாம் கொழுப்புகள் சேர ஆரம்பிக்கும். உடலில் தேவையற்ற இடங்களில் பெண்களுக்கு முடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். தாடை பகுதிகளில் மீசை போன்ற முடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். மனதளவில் நிறைய இரிட்டபிலிட்டின்னு சொல்லுவோம், எரிச்சல் அளவு மிக கடுமையாக இருக்கும். தூக்கம் அதிகமாக இருக்காது, மன உளைச்சல் மிக அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இருக்குன்னு நமக்கு சொல்லக்கூடிய குறிகள். அந்த மாதிரி குறிகள் ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மாடர்ன் மெடிசனில் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகளை கொடுக்குறாங்க. கருத்தடை மாத்திரைகளை 21 நாட்கள் எடுத்துங்க அப்படின்னு கொடுப்பாங்க. 28வது நாள் அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்படும். ஆனால் மாதவிலக்கு ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய குறிகள் குறைந்ததான்னு கேட்டால் குறையாது. அதே நேரம் இதோடைய முக்கியமான பக்க விளைவுன்னு சொல்லக்கூடிய ஓவலூட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கருமுட்டை வளர்ச்சி இல்லாத மாதவிலக்குன்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பிசிஓடி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு 3 வருடம் 4 வருடம் சிகிச்சை அளித்து விட்டு அதன் பிறகு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது சொல்லுகின்ற வழி என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் செயற்கை முறை கருவூட்டலுக்கு போயிருங்க, நீங்கள் ஏன் இயற்கை முறை கருவூட்டலுக்கு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க.
அது அல்ல தீர்வு. இதற்கு இயற்கையான தீர்வளிக்கக்கூடிய சக்தி வந்து ஆயுர்வேத மூலிகைகளுக்கு உண்டு, ஆயுர்வேத சிகிச்சைக்கு உண்டு. கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை பற்றியும் அது ஏற்பட்டால் வருகின்ற குறிகளை பற்றியும் அதற்கு அளிக்க வேண்டிய வெவ்வேறு சிகிச்சைகள், மூலிகைகள், உணவு கட்டுப்பாடுகளை பற்றி நிறைய குறிப்புகள் ஆயுர்வேத நூல்களில், சித்த மருத்துவ நூல்களில் நம்ம பார்க்குறோம். அதை முறையாக பின்பற்றி வந்தாலே ஒரு 6 மாத காலத்தில் இந்த நோய் மறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா கொட்டைக்கரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த கொட்டைக்கரந்தை அப்படிங்கிறது பொதுவாக இந்த கோடை காலத்தில் களிமண் பூமிகளில் வளரக்கூடிய ரொம்ப அழகான செர்ரி மாதிரியே பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த கொட்டைக்கரந்தையுடைய தாவரத்தை எடுத்து உலர வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு சிறிதளவு வாழைப்பழத்துடன் கலந்து சாப்பிட வேண்டும். இதை ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்ட சிகிச்சைக்கு முன்பு ஒரு அல்ட்ராசவுண்ட், சிகிச்சைக்கு பின்பு ஒரு வயிறு ஸ்கேன் செய்து பார்த்தோமேயானால் அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் முழுமையாக கரைந்திருப்பதை பார்க்கலாம். உடலளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் மறைந்திருப்பதையும் பார்க்கலாம். எனவே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தால் உடனே மாடர்ன் மெடிசன் டாக்டர்கிட்ட போய் கருத்தடை மாத்திரைகளையும் பீரியட்ஸ் உண்டாகக்கூடிய மாத்திரைகளையும் கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஆயுர்வேத மருத்துவ முறை அல்லது சித்த மருத்துவ முறை சேர்ந்த மருத்துவர்களை சந்தித்து மூலிகை என்ன தேவை, உணவு கட்டுப்பாடுகள் என்ன தேவை, உடற்பயிற்சிகள் என்ன தேவைங்கிறத சரியான முறைப்படி அதை பின்பற்ற செய்து பார்த்தோமேயானால் 3 முதல் 6 மாதத்திலேயே எவ்வளவு நாள்பட்ட கருமுட்டை பை கட்டிகளாக இருந்தாலும் அவை மறைந்து குணமாவதை நாம் பார்க்க முடியும். மிக்க நன்றி டாக்டர். இன்னைக்கு வந்து பிளட் டொனேஷன் டே பற்றி பேசிட்டனால வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ட்ராப்ஸ் எந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமோ, ஒரு மணித்துளியும் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம டெய்லி லைஃப்க்கு ஆட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்பப்போ ஹெல்த்தை விட்டு டீட்டாச் ஆயிடுவோம், நம்ம பியூட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் ஹெல்த்தை வந்து கரெக்டான ஒரு ப்ரொபோஷனில் பார்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விதம்னு ஒன்று இருக்குது. சில பேர் வந்து ஹேர் கேருக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு மாதம் ஃபுல்லாக அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஹெல்த் அப்படிங்கிறது தலை முதல் கால் வரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு அபிப்பிராயத்தோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரொம்ப வந்து சரியா சொன்னீங்க. ஏன்னா நீங்க வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி சொன்னீங்க இல்லையா, ஹெல்த்தியா இருந்தாலே அது உங்க முகத்துல வந்து பிரதிபலிக்கும். ரொம்ப ஹெல்த்தி கம்மியா இருந்தாலும் அது உங்க ஃபேஸ்ல வந்து நல்லாவே பிரதிபலிக்கும். நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் வந்து அது ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து வராது. இது மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங்கான தாட் கொடுக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இறைன் பாய் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் இனியவை என்று பவர்ட் பை மங்கள் தீப் பூஜை அகர்பத்தி. வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை இந்த காலை வேலையில திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பாபாய் மங்கள்தீப் பூஜா அகர்பத்தி. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் குறிப்பா நம்ம எப்பப்பெல்லாம் கொஞ்சம் வந்து டிப்ரெஸ் ஆகுறோமோ, இல்ல எப்பப்ப வந்து கொஞ்சம் கெட்ட சிந்தனைகள்லாம் நம்ம மனசுக்குள்ள வந்து எட்டி பாக்குதோ, அப்படியே ஒரு 2 மாட்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈவில் ஃபீலிங் வந்து கொடுக்குதோ, அப்பெல்லாம் இறையன்பு சார் பேச மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென் நிலை அடைஞ்சிருவீங்க நீங்க. அதாவது ஒரு பீரியட்ல இருந்து இன்னொரு பீரியடுக்கு போற மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸை தப்பா சொல்லி கொடுத்துட்டு கோவம் வேற பட்டுட்டு எல்லாரும் தண்டிச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா அடுத்த பீரியடே வந்து தமிழ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரும் வந்து வாழ்க்கையே ரொம்ப அழகானது அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் பேடான தாட்ஸ்லாம் நம்மளுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உள்ள போயிட்டே இருக்கு இல்லையா. இப்போ குட்டான தாட்ஸ்லாம் உள்ள போல அப்படின்னா வந்து மைண்ட் கரப்ட் ஆயிரும். அதனால தான் இறையன் பாய் சார் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வட இந்தியாவிலேருந்து வந்தவர், பஞ்சாபை சார்ந்தவர். அவரும் நானும் ஒரே பேட்சை சார்ந்தவர்கள். அவருக்கு தமிழ்நாடு காடர் அலோகேட் பண்ணாங்க. அவர் இன்னொரு நண்பர் எனக்கு தெரிஞ்சவர், அந்த பக்கம் அவர் ஒரு கேம்புக்கு போனார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நண்பர் வரும்போது லஞ்சுக்கு வர சொல்லிடுங்க, நிச்சயமாக நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிடாமல் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு. நான் இவர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் போய் ஏன் அந்த இடத்துலலாம் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காது, நீங்கள் போய் அவங்க வீட்டில் சாப்பிடுங்க பெரிய குளத்தில். இவர் வந்து போனார். அவங்க வீட்டில் போய் உக்காந்தவுடனே அவங்க வந்து ஒரு நல்ல பீங்கான் தட்டு வச்சாங்க. சைடில் ஒரு 4 சின்ன சின்ன தட்டு வச்சாங்க. ஒன்றில் ஃபிஷ்ஷு, இன்னொன்றில் சிக்கனு, இன்னொன்றில் வந்து மட்டன் ஃப்ரை, இன்னொன்றில் ப்ரானு, அப்புறம் பிரியாணி, குருமா எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. நாங்கள் இன்னும் இவர் நான் வெஜிடேரியனுங்க அப்படின்னு ஒன்று அவங்க அப்படியே அப்செட் ஆகி, ஐயையோ எங்க நீங்கள் வெஜிடேரியன்னு எங்களுக்கு தெரியாதுங்களே,
உங்கள் பேரில் பார்த்த உடனே நாங்கள் வந்து ஏதோ நீங்கள் கண்ணா பின்னான்னு சாப்பிடுவீங்கன்னு நினச்சிட்டோங்க, அதனால் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோங்க அப்படின்னு. எங்களுக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. அவர் சொன்னார், நான் சாப்பிட்டதே இல்லைங்க, நான் சாப்பிடவே மாட்டேங்க, நாங்கள் சாப்பிடாத ஃபேமிலிங்க. எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் சாப்பிடுவாங்கங்க, ஆனால் எங்கள் ஃபேமிலி சாப்பிடாது. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அப்படி பழகிட்டோம். ஏன் இல்லை, என்னமோ அப்படி பழகிட்டோம். எங்கள் வீட்டில் வெஜிடேரியனை தவிர வேறு எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க, நான் இதெல்லாம் சாப்பிட முடியாது. இவங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா ஒரு 2 நாளாக இந்த ஐட்டத்தெல்லாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க, எங்கெங்கேருந்தோ வாங்கி இருக்கிறதுலேயே எப்படி டேஸ்ட்டாக பண்ண முடியும்னு. அப்புறம் இவருக்கு சாதத்தை வச்சுட்டு அவசரமாக கேரட் பொரியலை பண்ணி ரசம் வச்சது, ரசத்தை ஊற்றி அப்புறம் தயிரை ஊற்றி சாப்பிட்டு வந்திருக்கார். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏங்க நீங்கள் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் வெஜிடேரியன் எங்ககிட்ட சொல்கிறது இல்லையா. நான் வந்து சொன்னேன், ஏங்க அவர் லஞ்சுக்கு கூப்பிட்றீங்க, நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் வெஜிடேரியன் தான் போடுவீங்கன்னு நான் நினச்சேன், நீங்கள் நான் வெஜிடேரியன் போடுவீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும். இல்லை நீங்கள் பண்ணது மகா தப்பு, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுங்களா. வெறும் ரசம் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த புள்ள வெளி மாநிலத்துலேருந்து வந்த புள்ள நான் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னாங்க. சரிங்க பரவாயில்ல, அடுத்த முறை கூப்பிட்டுக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினேன். அப்புறம் நான் யோசித்தேன், நான் பண்ண தப்பு தானே. லஞ்சுக்கு போகணும்னா நம்ம என்ன சொல்லணும், அவர் வெஜிடேரியன். அது இப்போல்லாம் எப்படின்னா ப்யூர் வெஜிடேரியன், அப்போ இம்ப்யூர் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இதை நான் பண்ணது தப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யாராவது லஞ்சுக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறது, வீட்டில் இல்லை, இப்போ வேறு இடத்துக்கு போகிறோன்னா அவங்ககிட்ட முதல்ல கேட்குறது, ஏங்க நீங்கள் எந்த மாதிரி இடத்த ப்ரிப்பேர். ஏன்னா எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் சோமநாதன், நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லே சாப்பிட மாட்டார் வெஜிடேரியன் ஃபுட்டும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே பாத்திரத்தை இவங்க வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருப்பாங்கல்ல, அதனால் நான் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு வெஜிடேரியன் ஹோட்டல் தான் வேணும் அப்படிம்பார். அதனால் அவருக்கு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் ஒரு 5-6 தான் சென்னையில் பார்த்து அவர் கூட்டிகிட்டு போகிறது. கேட்குறது முதல்ல வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்டுக்கணும். நான் வெஜிடேரியன் ஹோட்டல்னால் பிரச்சனை இல்லை, அங்கே போய்ட்டு நாம் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலாம். எல்லா நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லையும் வெஜிடேரியன் கிடைக்குது. என்ன எல்லா இடத்துலையும் கேட்டோம்னா ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் கிடச்சிட்டு போயிடுது. நம்ம அங்கே முக்கியம் இல்லை, ஹோஸ்ட்டு தான் முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்ன பண்ணுறதுன்னா, வெஜிடேரியன் சொன்னால் வெஜிடேரியன் ப்யூர் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இதை ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். சரி, ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்ம எப்படி கவனிக்கிறது, முதல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கும். இப்போ ஒரு வெஜிடேரியன்லேயே நிறைய ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. ஒருத்தர் வந்தார், இவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வெறும் சாதம் சாம்பார் வத்த குழம்பு ரசம் பொரியல் கூட்டை எப்படி பரிமாறுறதுன்னு ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணி பண்ணிவிட்டு பரிமாறினோன்னு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ பிடிக்காதுங்க, அதில் மசாலா சேர்த்துறதுனால எனக்கு பிடிக்காதுங்கன்ட்டார். சில பேர் மஷ்ரூம் சாப்பிட மாட்டாங்க. இன்னமும் அவங்களுக்கு மஷ்ரூம்ங்கிறது ஏதோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டு மாதிரி ஒரு எண்ணம். சில பேர் சோயா சங்க் சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு கத்திரிக்காய் அலர்ஜி. இதெல்லாம் எங்கள் கவர்மெண்ட் செட்டப்பில் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நாம் எங்கேயாவது சாப்பிட போனோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷனை பற்றி கவலைப்படுறாங்களோ இல்லையோ, ஆஃபீஸர் எதை சாப்பிடுவாருங்கிறத பற்றி கவலைப்படுவாங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறோம், சாப்பிட கூப்பிடுறோம்னா அவருக்கு என்ன பிடிக்கும் அவர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு இது சாப்பிட இது எது ஒத்து வரும் எது ஒரு ஒத்து வராதுன்னு. இல்லையா கேட்குறது கஷ்டம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வெரைட்டிஸ் வச்சுக்கிறது நல்லது. ஒன்று பிடிக்கலனாலோ அல்லது ஒன்று ஆகாதுனாலோ அதுக்கேற்ற மாதிரி. அப்போ கெஸ்ட்டுங்களுடைய மனநிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம சர்வ் பண்ணணும். ஒருத்தர் வந்து உட்காந்த உடனே, நானே இந்த தப்பு நிறைய டைம் பண்ணுவேன், டீ கொடுங்க அப்படின்னோடனே அவரும் பேசாமலே இருப்பார். 2 கிளாஸில் டீ கொண்டு வந்து வச்சோன்னே, நான் டீ சாப்பிட்றது இல்லைங்க அப்படிம்பார். முதல்லையே அவர் நான் டீ சாப்பிட்றதில்லன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஏங்க முதல்லையே சொல்லியிருக்கலாமே. இல்லை நீங்கள் ஏங்க நீங்கள் வந்த பிறகு நான் சாப்பிட்றதுக்கு உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்குங்களா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் என்ன சொல்லிடுறதுன்னா, இந்த பாருங்கள், உங்களுக்கு என்ன டீ சாப்பிடுவீங்களா காஃபி. இப்போல்லாம் எல்லா இடங்களில் போனோடனே டீ ஒன்றுன்னொடனே சுகராக வித்தவுட் சுகராங்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் போய் உட்காந்து ஒரு ஸ்வீட் கடையில் ஒரு பாசந்தி கொண்டு வாங்கங்கிறாரு. உடனே அந்த பழக்க தோசையில் அந்த பேரர் கேட்குறாரு, வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர் அப்படிங்கிறாரு. பாசந்தி கூட வித்தவுட் சுகர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னாரு அவர். ஏன்னா பழக்க தோசம். காஃபின்னு ஒன்று வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர், அது இப்போ பழகி போச்சு.
அது மாதிரி வர்றவங்ககிட்ட நம்ம கேட்குறது அவசியம். அவங்க மனநிலை என்ன, அவங்க ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு. ஒருத்தருக்கு விருந்து வச்சா அவங்களுக்கு பிடிக்கிறத வைக்கிறது தான் விருந்தை ஒழிய நமக்கு பிடிப்பதை அவர்களை வைத்து கொண்டு சாப்பிடுவது முறையல்ல. ஒரு தடவை டாக்டர் அப்துல் கலாம் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே பிரியாணி கிரியாணி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு நான் பியூர் வெஜிடேரியன். கடைசியில் அவர் வெறும் தயிர் சாதத்தை சாப்பிட்டு வந்துட்டாராம். அரேஞ்ச் பண்ணவங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மற்றது அவங்க என்னென்ன வாங்கினாங்களோ அவர் பேரை சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டாங்களாம். அது மாதிரி விருந்து என்பது வருகிறவர்களுக்காக நிகழ்த்தப்படுகிற ஒன்று. அவர்கள் தேவைகளையும் அவர்கள் ரசனைகளையும் அவர்கள் இச்சைகளையும் அறிந்து கொண்டு அதற்கேற்ப பரிமாறுகிற போதுதான் அது விருந்தாக மலர்கிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஒரு பாத்திரத்தில் வந்து அழுக்கான தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து க்ளீனான வாட்டர் ஊற்றிட்டே இருந்தால் இந்த கெட்ட விஷயம்லாம் வெளில வந்து அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி வந்து க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக மாறிடும் அப்படிங்கிறது வந்து நம்ம படித்த ஒரு சிம்பிளான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதே மாதிரி தான் அந்த பிளட் அப்படிங்கிற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கே பர்சனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டும் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவங்கள வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் வந்து கடவுள் வேலை செய்ய முடியுங்க, உங்களால் இன்னொருத்தர் உயிரை காப்பாற்ற முடியுங்க, ப்ளீஸ் செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் செஞ்சுருவாங்க. மனுஷங்களை எப்பவுமே கொஞ்சம் எலைட் பண்ணி காட்டிட்டா போதுங்க, அவங்க என்ன உதவியாக இருந்தாலும் மற்றவங்க செஞ்சுருவாங்க. சைக்காலஜி படிச்சிங்களா வரும் நீங்க? லைட்டாக ஏதோ படிக்க ட்ரை பண்ண சௌமியா. ஆனாலும் வந்து கடைசியில் என்னோட கான்ட்ரிபியூஷனாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சலாமேன்னு பார்க்குறேன். tngovernmentbloodbank.in அப்படிங்கிறது தான் நம்மளோட வெப்சைட் பேர். ஸ்பெல் பண்ணிடுறேன். tngovblodbank.in அப்படிங்கிறது தான் வெப்சைட்டோட பேர். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ்டாக என்னென்ன மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இந்த பிளட் பேங்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் போயிட்டு நம்ம பிளட் டொனேட் பண்ணலாம், டொனேட் பண்ணுறதுக்கான முறை என்ன, அதுக்கான ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கான உண்டான ரேட்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் கூட இதில் சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக வந்து ஒரு போர்ட்டலாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் வந்து நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்ட கேள்வி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் நம்பி நிறைய பேர் வந்து ஏமாந்துறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அப்போ அனுப்பின மெசேஜ் வந்து பல வருஷம் கழிச்சு திருப்பி நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய இன்கன்வீனியன்ஸஸும் இருக்கு. சில நேரத்தில் உண்மையான மெசேஜ் வந்தால் கூட இது உங்களுக்கு இதே வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நீங்கள் சொன்ன இந்த ஆத்தென்டிக்கான போர்ட்டல்ஸ் மூலமா நிறைய ஹெல்ப்லாம் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் டெய்லி உங்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா? நாளைக்கும் மறுபடியும் வருவோம் 8 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்கோட. எக்ஸாக்ட்லி. அதுக்கு டாடா அண்ட் பாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சௌமியாவின் இனியவா என்று பவர்ட் பை மங்கள்தீப் பூஜா அகர்பத்திகள்.